கட்டளை இருக்கிறது, அதை நாங்க போதிக்கும் போது எந்த தடையும் இருக்காது இல்ல. அதுதான் நீங்க சிஎம் வரும்போது எங்களுக்கு முடியுமான்னு கேட்கிறேன். தம்பி நான் தான் சொல்லிட்டேன், அவரவர் விருப்பம், அவரவர் விருப்பம். அதை போய் பேசிட்டு கூடாது. நான் நேற்று ஒரு இறைய வழிபடுறேன், நான் திடீர்னு இன்னைக்கு முருகனை வழிபடுறேன், நாளைக்கு சிவன் மேல எனக்கு 10 வந்து சிவனை பார்ப்பேன், தீர்வு தேவாசம் திருவாசகம் 12 திருமுறைகளை ஓதிட்டு போவேன், இந்த திருப்புகளை பாடுவேன். அது ஏன் விருப்பம். எனக்கு இங்க பாரு, எனக்கு வந்து குலதெய்வம் காளியை தவிர நான் யாரையும் கூட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. திடீர்னு எங்க ஐயனார் என் குலதெய்வம் கற்பனை சாமினா அங்கேயும் போய் வந்து வழிபடுவேன். அதனால அதை விட்டு தமிழனுக்கு வழிபாடு என்பது இயற்கை, தெய்வம் என்பது மூத்தோர். அதுல இங்க இருக்கிற நல்வழிகளை பார்க்கும்போது இறைமகன் இயேசு போதிச்சது, நபிகள் நாயகன் போதிச்சது, புத்தன் போதிச்சது, நல்வழிகள் இருக்கு. எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி மானுடத்தை தான் போதிக்கும். நீ நல்லா கவனிச்சுக்க, இது தோசை, இது இட்லி, இது பொங்கல் எல்லாம் பார்த்தா அரிசி ஒண்ணுதான். புரியுதா உனக்கு? நோக்கம் பசியாற்றணும், சரிதானே? எல்லாம் சேர்ந்து பசியை போக்கணும் போது இது அன்பை போதிக்குது, கருணையை போதிக்குது, இரக்கத்தை போதிக்குது, பரிவை போதிக்குது, பாசத்தை போதிக்குது. தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக. ஆமென். அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு, அடுத்த வீட்டில் இருப்பவன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் போது உண்ணாதே. இது நபிகள் நாயகம், அது இறைமகன் இயேசு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதேதான் நம்முடைய மறையோனும் போதிக்கிறான். அதனால அரசியல் போதனை வேற, மதம் போதனை வேறதான். நீ ஏன் மதம்னு அதுக்கு பேர் வச்சுக்கிற, மனிதன் வச்சுக்க? இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே சரி. இப்போ அண்ணன் கூட சொன்னார்ல, புதுசா கிறிஸ்தவ வராங்க. ஐயா சொல்லுங்க. அன்பு கூறுன அப்புறம் நேச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்ய சொல்ல முடியும் இல்ல. அருள்பிரியன் ஒண்ணு இருக்கு, இறைவன் வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. நீங்க பேசுறது இல்ல, மறுபிறவில உனக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குல்ல. இப்ப என்கிட்ட என்ன கேள்வி கேட்க விரும்புற என்னன்னா, நம்ம போய் பத பிரச்சாரம் பண்ணும் போது தடைகள் இல்லாம பண்ண முடியுமா? அது மட்டும் தான் என்னோட கேள்வி. நான் வரும்போதா? ஆமா, நீ இஷ்டத்துக்கு வந்து என் வீட்டு வாசல் கூட வந்து சட்டசபையில கூட உனக்கு நேரம் பேசிட்டு போ. நன்றி.